இந்தியா நாளைக்கு ஆப்கானிஸ்தானை கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்து ஆடுனானுங்கன்னா மேட்ச்சு க்ளோஸாக போக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம ஆளுகள்லாம் ஐபிஎல் ஆடிட்டு ஐபிஎல் மோஜோவோட வரானுங்க. ஐபிஎல் முடிஞ்சு 5 நாள் தாங்க ஆச்சு. ஐபிஎல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டு, ஹைவே ரோடு, அது வேற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாட் பிச்சில் ஆடிட்டு வரானுங்க. ரெட் பால் கிரிக்கெட்டுங்கிறது வேற மாதிரி இருக்க போகுதுங்க. நாளைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தானோட 1 ஆஃப் டெஸ்ட் ஆட போகிறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து WTC சைக்கிள்குள்ளே வராதுங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து WTCலேயே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ப்ரெஷர் இந்தியா கிடையாது. நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி தான் சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து கேவலமாக நம்ம ஹோம்லேயே 2-0 தோத்தோம். ஸோ WTC ப்ரெஷர் கிடையாது. நான் என்ன தெரியுங்கன்னா, எனக்கு நாளைக்கு இந்த மேட்ச்சில் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது என்ன தெரியுங்களா, நம்ம டீமு ஓகே, ஒரு மாதிரி புது எராக்குள்ளே போகிறோம், டிரான்சிஷன் எரா எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷன் அட் நம்பர் 3ங்க. நம்ம டீமில் வந்து புஜாரா மாதிரி ஒரு ராக்குங்க, ஒரு சாலிடான ஒரு ராக் இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் வந்து நம்பர் 3ங்கிறது ஒரு பெரிய ஹோலாக மாறிடுச்சுங்க. நம்ம நிறைய பிளேஸை ட்ரை பண்ணி பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன் வந்து டெய்லர் மேடுங்க. அவர் வந்து ஐபிஎல்லையே வந்து விக்கெட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் தரவே மாட்டார். பார்த்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பயங்கர கன்சிஸ்டன்ட்டுங்க ஐபிஎல்லையே. ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 3யை தன்னோட பொசிஷனாக மாற்றிக்கக்கூடிய திறமை இருக்குது அவருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து 6 மேட்ச் ஆடி இருக்காரு. பெருசாக அவர் வந்து தன்னோட டேலண்ட்டை டெஸ்ட் மேட்ச்சில் காமிக்க முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் நாளைக்கு ஒரு செஞ்சுரி அடித்தா பயங்கர கான்ஃபிடன்ஸ் தருங்க அவருக்கு. என்னதான் ஆப்கானிஸ்தான் கூட அப்படின்னு இருந்தால் கூட அவர் ஒரு செஞ்சுரி அடித்தா பயங்கரமாக இருக்குன்னு தோணுது. ஸோ நான் வந்து சாய் சுதர்ஷன் அட் நம்பர் 3 இதுக்கு தாங்க பயங்கர வெயிட்டிங்காக இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக லுக் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா, இந்தியாவோட புது ஸ்பின்னர்ஸ் 2 பேர் எடுத்திருக்காங்க. மானவ் சுதர் அண்ட் ஹர்ஷ் துபே. 2 பேருக்குமே சரியான டொமஸ்டிக் சீசனுங்க. அண்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் கிளிக் ஆனால் கூட நம்ம டீமுக்கு சரியான ஃபியூச்சராக இருக்கும். ஏன்னா அஸ்வின் போனதுக்கப்புறம் நம்ம கிளியராக பார்த்துட்டோம் நம்ம டீமில் வந்து அந்த ஒரு ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹோலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர் தேவைங்க. நான் வந்து பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன் ஹர்ஷ் துபே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அவர் கிளிக் ஆனால் நம்ம டீமுக்கு பயங்கரமாக இருக்கும். என்னதான் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஆப்கானிஸ்தான் கூட அப்படின்னு இருந்தால் கூட ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், எந்த டீமாக இருக்கட்டும்ங்க, விக்கெட்ஸ் எடுத்தால் ஒரு பவுலருக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்பின்னருக்காக இருக்கட்டும், ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நான் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ட் எப்படி ஆடுறான்னு பார்க்கணும். கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் தான். SSV ஜெய்ஸ்வால் மற்றபடி மற்ற பிளேயர்ஸில் இருக்காங்க. பட் மெயின் ஃபோக்கஸ் என்ன தெரியுங்களா, எனக்கு வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் மானவ் சுதர் இல்லைனா ஹர்ஷ் துபே, யார் 2 பேர் ஆடுனா 2 பேருமே யார் ஆடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பற்றி பெருசாக பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. மேட்ச் நடக்க போகிறது வந்து சண்டிகரில், ஃபஸ்ட் மேட்ச் நடக்க போகுது முல்லன்பூரில். ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், அந்த பிட்ச் எப்படி ப்ளே பண்ண போகுது அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்லாம் பெருசாக ஃபாலோ பண்ணதில்லைங்க. நான் வந்து இங்கே வந்து அப்படியே எல்லா மேட்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு வெயிட்டிங்காக இருக்குது. பிகாஸ் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டெஸ்ட் சைடு வந்து அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு டீம் வந்து டெஸ்ட்டில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் வேர்ல்டு கிரிக்கெட் ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ அவங்க எப்படி வந்து அடாப்ட் ஆகி ஆட போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். ஸோ அதை தாண்டி இந்த மேட்ச்சில் வந்து பேசுறதுக்கு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து மற்ற வேர்ல்டு கிரிக்கெட்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு வந்து சரியான ஹோம் வின்னு. ஆஸ்திரேலியா கூட என்னதான் ஆஸ்திரேலியா வந்து தன்னோட ஸ்ட்ராங்கான சைடு ஆடலை அப்படின்னா கூட பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான வின்னுங்க. அந்த 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 200, 240, 150 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்டெஸ்ட்டுங்க. பேட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சென்னை ஃபேனாக நேத்தன் வில்லியம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு பயங்கரமாகவே இருந்துச்சு. அண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் நீங்கள் வந்து இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நியூசிலாந்துங்க ஃபர்ஸ்ட் டேயில் 16 விக்கெட் விழுந்திருக்கு. பாலெல்லாம் கொஞ்சம் ஸ்விங் ஆனால் கூட பேட்ஸ்மேனில் பயங்கரமாக தடுமாறுறாங்க. அண்ட் ஆலி ராபின்சன் ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா, ஆலி ராபின்சன் வந்து தன்னோட கம்பேக்கில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. அதாங்க ஹைலைட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து பயங்கர கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கிரிக்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ IPL ட்ரேடுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நாளைக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.